ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை சாய் கிச்சன். இன்றைக்கி வந்து காடை கிரேவி செய்ய போகிறேங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடலெண்ணெய் தாங்க அது. கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னே சோம்பு போட்டுக்கணுங்க. இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தேவையில்லைங்க. வெறும் சோம்பு போட்டாலே போதுங்க. சோம்பு போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. ரொம்ப பொன்னிறமாக ஆகணுன்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் நல்லா வதக்கினா போதுங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணுங்க. இது சின்ன சின்னதாக 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணுங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த மஞ்சள் தூள் இல்லை உப்பு எது போட்டாலுமே நமக்கு தக்காளி வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடுங்க. அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணுங்க. இது நல்லா போட்டு வதக்கிட்டு இது காடை தம்பி தாங்க போய் வாங்கிட்டு வந்தான். மிளகாத்தூளுங்க. இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேங்க. 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தாங்க. அது மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கணுங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காடையை போட்டுக்கணுங்க. காடையை போட்டு இதை நல்லா பிரட்ட வேண்டியதாங்க. தம்பி தாங்க காடை கேட்டான். இன்றைக்கி காடை ஃப்ரை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவன் தான் போய் வாங்கிட்டு வந்தான். சரி, பசங்க கேட்குறாங்க, லீவில் வீட்டில் இருக்காங்களே, சரி செஞ்சு கொடுத்துருவோமே அப்படின்ட்டு தாங்க காடை ஃப்ரை காடை கிரேவி செஞ்சுக்கிட்டுருக்கேன். கிரேவினா கிரேவி பதத்துக்கு சாத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க. இது கொஞ்சம் பொரிச்ச குழம்பு வச்சுட்டேன். தொட்டுக்க செய்கிற மாதிரி தான். கிரேவி மாதிரி நல்லா இது பண்ணி நல்லா கொதிக்க விட்டு நல்லா மசாலா ரொம்ப ட்ரை ஆனோன்னே அப்புறமே, ஏன்னா காடை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல, அதனால் வேண்டிட்டு கிரேவி பதத்துக்கு வச்சுட்டு அதை நல்லா மசாலாவை ரொம்ப ட்ரை பண்ணி அதில் அப்படியே தொட்டுக்கிற மாதிரி தாங்க செய்கிறேன். இப்போ காடை போட்டாச்சுங்களா, போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணுங்க. வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதித்து நல்லா அது வேகணுங்க. நல்லா ஒரு வதக்கிறப்பயே கொஞ்சம் வெந்திருக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணுங்க. இது கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. மிளகு, ஜீரகம் 2த்தையுமே தாங்க நுணுக்கி வச்சுருக்கேன். அது சளிக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. மிளகு ஜீரகத்தூள் போட்டோம்னா நல்லாயிருக்குங்க. அதனால் வேண்டிட்டு மிளகு, ஜீரகம் 2த்தையும் இது பண்ணி நுணுக்கி வச்சுருக்கேங்க. அந்த தூள் போட்டிருக்கேங்க, மிளகு ஜீரகத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு அதை அப்படியே இறக்கிக்க வேண்டியதாங்க. இந்த காடை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மன்னை சாய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.